பண கஷ்டங்கள் விலகப் போகிறது. இதுவரையில் தடை இந்த அந்த தடைகள் எல்லாம் குடும்பத்தில் விலக்கிவிட்டு தாராளமான ஏதோ ஒரு வழியில் பணத்தை கொடுப்பார். நல்ல வழியிலும் கொடுப்பார், குறுக்கு வழியிலும் கொடுப்பார் குடும்பத்துக்கு. அதனால் பணம் தராமல் இருக்கும். குறுக்கு வழியில் கொடுக்குறார் என்றால் அதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரம்மாண்டமான ஆசையை தூண்டுவார் குடும்பத்தில். அதை செய்யலாம், இதை செய்யலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் ஆசையெல்லாம் தூண்டுவார். அதை நிறைவேற்றி வைப்பார். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்த அந்த மன கஷ்டங்கள், சண்டை சச்சரவுகள்லாம் உண்டு பண்ணி அப்புறம் அடங்கி ஒரு சமநிலைக்கு வந்து விடுவார். வீடு கட்டி அரைகுறையாக நிற்கிது, அங்கே ஏதாவது தோஷம் இருக்குமானா அந்த தோஷங்கள்லாம் விட விலகி வீட்டில் இருந்து நீங்கள் வீட்டு வேலை ஆரம்பித்து பூர்த்தி பண்ணி வீடு கிரகப்பிரவேசம் போவீங்க. அரைகுறையாக தடைப்பட்டு நின்ற வீட்டு வேலைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் இந்த ராகு கேது பயிற்சி. புதுசாக அப்படி இல்லைன்னா புதுசாக இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட பழைய இடத்த விற்றுட்டு புதுசாக ஒரு இடம் வாங்குறதோ இல்லை லக்ஸுரியாக வீடு வாங்குறதோ கண்டிப்பாக இது அமையும். நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு சொந்த வீட்டுக்கு குடியேறுவீங்க. ரொம்ப நாளாக வாடகை வீடே இருந்த நீங்கள், கதியாக இருந்த நீங்கள் மாற்றம் தருவீங்க. கண்டிப்பாக சொந்த வீட்டுக்கு குடி போவீங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க அரசு வேலைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது கோச்சிங் சென்டர் படிச்சுக்கிறவங்க இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நல்லா மார்க் வாங்குவீங்க. ஏற்கனவே 1/2 மார்க்கு 1 மார்க்கில் கோட்டை விட்டுங்களா, இந்த முறை சாதகமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வேலைக்குள்ளே நுழைஞ்சிடுவீங்க. ஆனால் பெண்ணாக இருந்தால் இருவருக்குமே சாதகமாக இருக்கிறது. இந்த பையன் இந்த பொண்ணு வேலைக்கு போகுமான்னு உங்கள் ஊரில் நினச்சிட்டு இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க. பரவாயில்லையே, இந்த பொண்ணு வேலைக்கு போயிடுச்சு, இந்த பையன் வேலைக்கு போயிட்டான், எப்படி தெரிஞ்சுன்னு வந்தான், இவெல்லாம் போயிட்டானே அப்படின்ற ஒரு நல்ல பேர், நல்ல மதிப்பு உங்களுக்கு உயரப் போகிறது. இப்பதிவில் காண இருப்பது ராகு கேது பெயர்ச்சி. அதாவது மே மாதம் 18/5/2025 அந்த தேதியில் இரவு 11 மணி 1 நிமிடத்திற்கு ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது. ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு இடம்பெறுகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசி இடம்பெறுகிறார். இவர்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சி 1.5 ஆண்டுகள், அதாவது 18 மாதம் அவர்கள் நம் ராசிக்கு என்ன செய்ய போகிறார், என்ன பலன்கள் கொடுக்க போகிறார், மேசம் முதல் மீன ராசி வரையில் வாருங்கள் விரிவாக பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, முதலில் ராகு பகவானால் நமக்கு என்ன நடக்கப் போகிறது. மகர ராசிக்கு 2இல் ராகு பகவான் அமைந்திருப்பது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். இதில் ராகு அமைந்திருப்பது ஒரு நன்மையே. எப்படி நன்மையே? நாம் சொல்கிற சொல் வாக்கு கொடுத்தோம்னா அது நடத்தி காட்டுவோம். சொல்கிற சொல் பழிக்கும், நம்ம பழிக்கும். யாராவது ஏதாவது செய்கிறேன்னு சொன்னால் அது கண்டிப்பாக நடத்தி கொடுப்போங்க. குடும்பத்தில் பார்த்தோம் தன வரவு இதுவரையில் இல்லாத அளவுக்கு பெரிய அளவு ஒரு தன வருவை குடும்பத்துக்கு அவர் தரப்போகிறார். பண கஷ்டங்கள் விலகப் போகிறது. இதுவரையில் தடை இந்த அந்த தடைகள் எல்லாம் குடும்பத்தில் விலக்கிவிட்டு தாராளமான ஏதோ ஒரு வழியில் பணத்தை கொடுப்பார். நல்ல வழியிலும் கொடுப்பார், குறுக்கு வழியிலும் கொடுப்பார் குடும்பத்துக்கு. அதனால் பணம் தராமல் இருக்கும். குறுக்கு வழியில் கொடுக்குறார் என்றால் அதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரம்மாண்டமான ஆசையை தூண்டுவார் குடும்பத்தில். அதை செய்யலாம், இதை செய்யலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் ஆசையெல்லாம் தூண்டுவார். அதை நிறைவேற்றி வைப்பார். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்த அந்த மன கஷ்டங்கள், சண்டை சச்சரவுகள்லாம் உண்டு பண்ணி அப்புறம் அடங்கி ஒரு சமநிலைக்கு வந்து விடுவார். கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த பிரச்சனைகள் போக போக படிப்படியாக நீக்கி விடுவார். அதே மாதிரி பெண்களுக்கு இருந்த இந்த மாமனார், மாமியார், நாத்தனார் மன கஷ்டங்கள் எல்லாத்தையுமே போக போக கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்படியே விலக்கி விடுவார். அதுவும் ஒரு சிறப்பான ஒரு அம்சமே. அதனால் குடும்பத்தில் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தான். ஆரம்பத்தில் ஒரு 4-5 மாதம் கொஞ்சம் அப்படியே சின்ன சின்ன கஷ்டங்கள் கொடுத்தாலும் போக போக உங்களுக்கு நன்மையே. உங்களுக்கு தடைப்பட்டிருந்த காரியங்கள் உங்கள் தம்பியாலோ, அக்கா தங்கச்சியாலோ, தாய் வீட்டு உறவால் ஏதாவது தடைப்பட்டு இருந்த பிரச்சனைகள், அந்த தடைகள்லாம் விலகி அங்கேருந்து வர வேண்டியதை பொருளோ பணமோ கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். குடும்ப பெண்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் கை இருப்பு உயரம், சேமிப்பு உயரம், பேங்க் பேலன்ஸ் உயரம். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து இப்போ நல்ல செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். மன உறுதியோடு இருங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு ஒரு
சின்ன சின்ன பிரச்சனைகளை காட்டுது, தோஷங்கள் காட்டுது, கண் திருஷ்டி ஓம்பல் நிறைய காட்டுது. இருக்கிற இடத்துல வந்து யாராவது செய்வனை செஞ்சு வச்சுட்டு போகலான்னா கூட எண்ணெல்லாம் ஓடுது. ஸோ அதெல்லாமே வந்து படிப்படியாக ஒரு 2-3 மாதம் கழித்து எல்லாம் விலகிடும். தானாக விலகிட்டு அங்கே வந்து நல்ல சக்தி வந்து உட்காரும். தீய சக்தியெல்லாம் அளவுடைய விலகிடும். இடம் வாங்க முடியாமல் ஏதாவது இடத்த வச்சுட்டிங்களா, கண்டிப்பாக அந்த இடம் வாங்குகிற யோகம் கிடைக்கும். வீடு கட்டி அரைகுறையாக நிற்கிது, அங்கே ஏதாவது தோஷம் இருக்குமானா அந்த தோஷங்களும் விட விலகி வீட்டில் இருந்து நீங்கள் வீட்டு வேலை ஆரம்பித்து அதை பூர்த்தி பண்ணி வீடு கிரகப்பிரவேசம் போவீங்க. அரைகுறையாக தடைப்பட்டு நின்ன வீட்டு வேலைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் இந்த ராகு கேது பயிற்சி. புதுசாக அப்படி இல்லைன்னா புதுசாக இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட பழைய இடத்த விற்றுட்டு புதுசாக ஒரு இடம் வாங்குறதோ இல்லை லக்ஸுரியாக வீடு வாங்குறதோ கண்டிப்பாக இது அமையும். நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு சொந்த வீட்டுக்கு குடியேறுவீங்க. ரொம்ப நாளாக வாடகை வீடே இருந்த நீங்கள், கதியாக இருந்த நீங்கள் மாற்றம் தருவீங்க. கண்டிப்பாக சொந்த வீட்டுக்கு குடி போவீங்க. இல்லை வாடகை வீடே மாற்றலாமா, வேறு வாடகை வீடு போகலாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக மாற்றலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில். அதனால் இடம் மாற நினைக்கிறவங்க கண்டிப்பாக இடம் மாறலாம். அதே மாதிரி அரசு வேலையில் இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுக்கிறவங்க கூட கண்டிப்பாக இது சாதகமாக இருக்குது. நீங்கள் இடம் மாற்றிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஒரு உயர் பதவி ப்ரொமோஷன் கண்டிப்பாக வரும். நீங்கள் கணவன் மனைவி ஒரு இடத்துல நீங்கள் வேலை செஞ்சாங்கன்னா 2 பேரும் ஒரே இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். உங்கள் மனைவி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வருவீங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஒரு சாதகமாக இருக்கும். உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க அரசு வேலைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது கோச்சிங் சென்டர் படிச்சுருக்கிறவங்க அந்த வருஷத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நல்லா மார்க் வாங்குவீங்க. ஏற்கனவே வந்து 1/2 மார்க்கு 1 மார்க்கில் கோட்டை விட்டுங்களா, இந்த முறை சாதகமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வேலைக்குள்ளே நுழைஞ்சிடுவீங்க. ஆனால் வந்து பெண்ணாந்தால் இருவருக்குமே சாதகமாக இருக்கிறது. இந்த பையன் இந்த பொண்ணு வேலைக்கு போகுமான்னு உங்கள் ஊரில் நினச்சிட்டு இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க. பரவாயில்லையே, இந்த பொண்ணு வேலைக்கு போயிடுச்சு, இந்த பையன் வேலைக்கு போயிட்டான், எப்படி தெரிஞ்சுன்னு கந்தான் இவெல்லாம் போயிட்டானே அப்படின்ற ஒரு நல்ல பேர், நல்ல மதிப்பு உங்களுக்கு உயரப்போகிறது. கண்டிப்பாக இது நடக்கும். உங்களுடைய சாதனை பல மடங்கு உயரப்போகிறது. நினைச்சதை சாதிக்க போகிறீங்க, நினைச்சதை அடைய போகிறீங்க. மாணவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கும் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. வெளி மாநிலம் வெளிநாடு சென்று விளையாட யோகமெல்லாம் இந்த முறை கண்டிப்பாக இந்த ராகு பயிற்சியால் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மகர ராசி உங்களுடைய திறமையை வெளிப்படும் காலம் இது. உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்குல்ல தைரியமும் உடல் உழைப்பாலும் மன வலிமையாலும் உங்களோட திறமையை வெளிப்படுத்தி 4 பேருக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தனியாளாக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் விளையாட்டு வீரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறது. யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலை செய்பவர்களுக்கும் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. அதே மாதிரி யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலை தேடுபவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும். அதாவது போலீஸு, மிலிட்ரி, ஃபயர் சர்வீஸு, இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டது நேவி என்னென்ன இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நேவி யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலை கிடைப்பவர்களுக்கு உடனடியாக இந்த ராகு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவார். தடையில்லா உள்ளே நுழைஞ்சிடுவீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் என்ன தடையெல்லாம் விலகிட போகுது. திருமணம் பந்தம் ரொம்ப நாளாக கல்யாணம் தள்ளின்னு போகுது, ஆகாத மனசு உடஞ்சி போனவங்களுக்கு கூட இது சாதகமாக இருக்கிறது. நீங்கள் நினச்ச மாதிரி பொண்ணு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். வேலையில் இருக்கிற பொண்ணு அமையும். நல்லா வசதியான இடத்துல இருந்தால் பொண்ணு உங்களுக்கு கிடையும். உங்களை வர வேண்டிய மனைவி நல்ல வசதியான இடத்துல தான் வரப்போகிறாங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக திருமணம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி பெண்கள் திருமணமாக காத்து கொண்டு இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரன் அமையும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெரிய இடத்து பையன், வேலையில் இருக்கிற பையன், ஒன்றிய அரசு மாநில அரசு மாப்பிள்ளை கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தொழிலதிபரோ ஒரு கம்பெனியில் வேலை செய்ய போகிறோம் கண்டிப்பாக, இல்லை முறை மாப்பிள்ளையை கூட விரும்பினாலும் அதுவும் கண்டிப்பாக நடக்கும். இல்லை நீங்கள் யாராவது லவ் பண்ணிட்டு இருந்தாலும் காதல் செய்பவர்களுக்கு இது ஒரு அனுகூலமான காலம். இந்த ராகு பயிற்சி என்பது காதலரை ஒன்று சேர்ப்பதற்கு ரொம்ப சாதகமாக அனுகூலமாக இருக்கிறது. அப்பா அம்மா முறைப்படியே திருமணம் நடக்கும். சில சொல்ல பயப்படுவீர்கள் வெளியே, நீங்கள் தாராளமாக வெளியே சொல்லி அப்பா அம்மாட்ட சொல்லி சம்மந்தம் வாங்கி முறைப்படியே நடக்கும். ஒரு சிலது மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகும். காரணம் அது நீங்களாக தான் இருக்கும். நீங்களே தேவையில்லாத வார்த்தை விட்டு பேசி அதை வேணா தேடிக்குங்க. போனது பரவாயில்ல, ஒரு கனவாக நினச்சி விட்டுட்டு அடுத்து பாருங்கள். உங்களுடைய மாணவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
அதேபோல் வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நாள்பட்ட வியாதி கண்டிப்பாக குணமாகும். உடல் உபாதைகள் கஷ்டங்கள் எல்லாம் வந்து தீரத்துக்கு இந்த ஒரு அருமையான இந்த ராகு பயிற்சி காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது. அது மட்டும் இல்லை, வெளிநாடு வெளிமாநிலம் செல்பவர்களுக்கும் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. உங்களை வாழவே விடக்கூடாதுன்னு நினச்சி எதிரியும் கூட ஒதுங்கிடுவாங்க. நீங்கள் ஒரு நேஷ்னல் ஹைவேயில் போகிற மாதிரி சல்லுன்னு இனிமேல் இந்த பயணத்தை தொடங்கலாம். இந்த 18 மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் உச்சத்துக்கே நீங்கள் போயிடலாம். 1.5 வருடம் என்பது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தையும் அத்தியாயத்தையும் கொடுக்கப் போகிறது. ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு ராகு பகவான் உங்களுக்கு சாதிக்க அளவுக்கு உங்களுக்கு சாதிக்க செய்ய போகிறார். அதேபோல் உங்களுக்கு 8இல் இருக்கும் கேது பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை, அதாவது யாருமே கொடுக்க முடியாத ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை, பண வரவை இல்லை லாட்ரி யோகத்தை கொடுக்க போகிறார். அதை வந்து உங்களுக்கு கொடுத்தன்னா அவங்க கையிலேருந்து யாரும் பிடுங்க முடியாது. அந்தளவுக்கு கொடுத்துருவார் உங்களை. ஸோ கேது பகவான் வந்து உங்களுக்கு சாதகமாக 8இல் இருப்பது வந்து ஒரு சில சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் இருந்தாலும், மெயினாக மைனஸ் பண்ணனாக்கா வண்டி ஓட்டும் போது எச்சரிக்கை வேணும். ஹெல்மெட் போட்டு ஓட்ட வேணும். கண்டிப்பாக வண்டிக்கு இன்சூரன்ஸு உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்க வேண்டும். போடாமல் இருந்தால் போட்டுக்குங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது. இதை பயன்படுத்திக்கங்க. இந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது வண்டி வாகனம் ஓட்டுவது மட்டும்தான். மற்றபடி எல்லாமே திடீர் யோகம் இருக்கிறது. திடீர் பணம் வரவு, லாட்ரி யோகம் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். யாராவது வந்து திடீர்னு எப்போ வாங்கின பணத்தை கொண்டாந்து திடீர்னு கொடுப்பாங்க. திடீர்னு ஏதாவது இன்சூரன்ஸ் பணம் வரும். இல்லை ஏதாவது உங்களுக்கு கவர்மெண்ட் இதில் தடைப்பட்டிருந்த பணங்கள் வந்து சேரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேது பகவான் அமைத்து கொடுப்பார். ஒரு ஆன்மீக பயணத்தில் ஒரு லாபத்தை கொடுப்பார். ஒரு அதாவது வெளியில் செல்லும்போது காரியம் ஒரு வேலைக்கு 2 வேலையாக நடத்தி கொடுப்பார். இதெல்லாம் வந்து கேது பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருங்கள். மற்றது எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தில்தான் வழிபட்டு கூடுமான வரையில் நல்லதே நினைக்கும் நீங்கள் நல்லதே செய்யுங்கள். நல்ல வழியில் செல்லுங்கள். அந்த அபால ஆசைகளுக்கு அடிமை ஆகாதீர்கள். தேவையில்லாமல் கற்பனைகள் ஆசை அது செய்யலாம் இது செய்யலாம். இந்த அபால ஆசைகள் இருக்கு இல்லையா, அந்த அபால ஆசைக்கு இடம் கொடுக்காதீங்க. அது உங்களை எங்கே கொண்டு போய் தீய வழியில் விட்டுடும். அதனால் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது தான் ரொம்ப நல்லது. மகர ராசி அன்பர்கள் கூடுமான வரையில் நீங்கள் நிதானமாக தான் எந்த செயல் எடுத்து செய்வீர்கள். ஆகவே நிதானத்தை கடைபிடித்து அனைத்திலும் வெற்றி பெற உங்கள் குலதெய்வ அருளால் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.